அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இறைவனிடம் மனிதர்கள் அதிகம் வேண்டி கேட்கக்கூடியது, இறைவா, நல்ல நோயற்ற வாழ்வை தீர்க்க ஆயுசோடு எனக்குத்தா என்ற வேண்டுதல்தான். எத்தனையும் காசும் பணமும் கல்வியெல்லாம் கூட நமக்கு உதவியாக இருந்தாலும் நோயற்ற வாழ்வுதான் குறையற்ற செல்வமாக எந்த காலத்திலும் எல்லா கலாச்சாரத்தினராலும் பார்க்கப்படுகிறது. எத்தனையோ பண்பாடுகள் இருந்த தடம் தெரியாதபடிக்கு மறைந்தும் மாறியும் போனதற்கு நோய்வாய்ப்பட்டு போனது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உடல் ஆரோக்கியம் என்பது மனிதனுடைய இன்றியமையாத அடிப்படை தேவையாக பார்க்கப்படுகிறது. இன்றைய கால சூழலிலே, அதிலும் சரியாக ஒரு 2 நூற்றாண்டுகளுக்குள்ளாக பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளாலே மனிதன் உலகை விரிவாக்கிக் கொண்டே போனான். இதன் மூலமாக நாம் அடைந்த நன்மைகள் அநேகம் இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேலே அதனுடைய பக்க விளைவாக சில இடர்பாடுகளும் வந்து சேர்ந்தன. குறிப்பாக மாசடைதல், தண்ணீர், காற்று, மண் முதலிய அடிப்படை தேவைகள் கூட மாசடைந்து போய் அதிலிருந்து நாம் மீள்வதற்கு வழியில்லாமல் இயற்கை நமக்கு கொடுத்த வளங்கள் மாசுபட்டு போய் அதன் மூலமாக நச்சுப் பொருட்கள் அநேகம், நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், உண்ணும் உணவு வகைகள், தானியங்கள், சுவாசிக்கும் காற்று, பருகும் தண்ணீர் என்று அடிப்படை தேவைகளெல்லாம் மாசடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இதன் மூலமாக நிறைய நோய்களும் புதிதாக உருவாகின. எல்லா நிலையிலும் எந்த ஒரு கண்டுபிடிப்பாலும் நன்மைகள் இருப்பது போலே பக்க விளைவாக சில தீமைகளும் வந்து சேரும் என்பது மறுக்க முடியாத கருத்துதான். ஆனால் அதற்கிடையே தீமைகளை காரணம் காட்டி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியையோ முன்னேற்றத்தையோ நாம் தடுக்கவும் முடியாது. அப்படி பக்க விளைவாக வரக்கூடிய இதுபோன்ற இடர்களிலிருந்து நாம் அறிவியலையே மீண்டும் ஆயுதமாக பயன்படுத்தி அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை பார்க்க முயல்கிறோம். இதிலே பல நேரங்களில் பண்டைய காலத்திய நம்பிக்கைகள், சாத்திரங்கள், அவர்கள் கண்டடைந்திருந்த அறிவியல் முன்னேற்றங்களும் நமக்கு கை கொடுத்து உதவியிருக்கின்றன. அந்த விதத்தில் பல ஆண்டுகளாக இங்கே உடல் நலம் சார்ந்து பேசும்போதெல்லாம், அதிலும் குறிப்பாக குழந்தைகளினுடைய உடல் நலம் பேணுதல் என்பது தனியாக ஒரு துறையாகவே அறியப்பட்டு அதிலேயே தனித்து சிறப்பு வாய்ந்த உயர்கல்வி வகைகளெல்லாம் கூட இன்றைய கால சூழலிலே வந்தடைந்திருக்கின்றன. குழந்தைகள் நலம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் எதிர்கால நலனாக நாம் பார்க்கிறோம். காரணம், இன்றைய குழந்தைகள்தான் நாளைய சமுதாயத்தின் முக்கிய பங்களிப்பாளர்களாக உயரவிருக்கிறார்கள். அதனால் இளம் குழந்தைகள், சிறார்களினுடைய உடல் நலத்திலே தனித்த அக்கறை காட்ட வேண்டி அதனுடைய அவசியத்தை அறிந்துதான் குழந்தை நலம் என்று தனியே மருத்துவத்துறையில் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை குறித்து சிந்திப்பதற்கு தனியே துறைகளும், குழந்தைகளை தாக்கக்கூடிய நோய்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு தனியே ஆராய்ச்சியும், அந்த ஆராய்ச்சிக்கு தேவையான உதவிகளும் கூட உலகெங்கிலும் அநேக அளவிலே நடந்து வர பார்க்கிறோம். இதே காரணத்தால் தான் WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார நிறுவனமும் கூட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான உடல் நலம், ஆரோக்கியம், சுகாதாரம் முதலியவற்றை குறித்து தனித்து சிறப்பான பார்வையோடு விசேஷமான அறிஞர்களை கொண்டு அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் அது சார்ந்த ஆராய்ச்சிகளிலே ஈடுபடுவதையும் முக்கிய கருதுகோளாக கொண்டே இயங்கி வருகிறார்கள். அந்த அளவில் சென்ற சில நூற்றாண்டுகளாக இங்கே அதிகம் பேசப்பட்ட நோய் போலியோ என்று அழைக்கப்படும் இளம்பிள்ளை வாதம். இது உலகளாவிய அளவில் அநேக நாடுகளிலும் பரவி இதன் மூலமாக இழப்புகள் பல லட்சங்களில் கணக்கு சொல்லப்படுகிறது. இதை மனித சமுதாயத்தை எதிர்த்து வரக்கூடிய ஒரு தாக்குதல் போலே பார்த்து உலகின் பல்வேறு நாடுகளிலும் இதை எதிர்ப்பதற்கான ஆராய்ச்சிகளிலே, இதை எதிர்ப்பதற்கு மருத்துவம் வேண்டி ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டார்கள். அதற்கு அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த குழந்தைகளினுடைய உடற்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டு அந்த நோய்க்கு காரணமாக இருக்கக்கூடிய கிருமிகளை கண்டறிந்து அதிலிருந்து உடல் அதை எதிர்ப்பதற்கான தடுப்பு சக்திக்காக வேண்டி தன்னை தயார் செய்து கொள்வதற்கு தன்னுடைய உடலிலிருந்தே இயல்பிலே வர முடியாதபடிக்கு அந்த கிருமிகள் உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அழித்து வர அதை எதிர்த்து போராடும் விதமாக உடலின் வலிமையை கூட்ட வேண்டி தடுப்பூசிகளை கண்டடைந்தார்கள்.
வேதியியல் துறையின் வளர்ச்சியாலே இப்படி கண்டடையப்பட்ட தடுப்பூசிகள் மூலமாக இங்கே பல்வேறு ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்யப்பட்டு குழந்தைகள், அதிலும் பிறந்த காலத்திலிருந்து அந்த தடுப்பூசி குறிப்பிட்ட இடைவேளையிலே 5ஆம் வயது வரையில் கொடுக்கப்பட வேண்டியதான ஒரு திட்டத்தை வரையறை செய்தார்கள். அடுத்து இதை கண்டடைந்து முடிந்த பிறகுதான் மற்றும் ஒரு பெரிய சவால் இவர்கள் முன்னால் இருப்பதை அறிய முடிந்தது. மக்கள் அதுவரையில் மருத்துவம் என்று சொன்னால் அது ஏதோ மருந்து உண்பது, நோய்வாய்ப்பட்ட பிறகு சிகிச்சை பெறுவது முதலியவற்றைத்தான் ஏற்றுக்கொண்டும் அறிந்தும் இருந்தார்கள். பிறந்த குழந்தைக்கு இதுபோலே சொட்டு மருந்தாகவும் தடுப்பூசிகளாகவும் அவற்றினுடைய உடல் நிலையை பாதுகாப்பதற்காக செய்யப்படும் ஏற்பாடுகளை அவ்வளவு சீக்கிரமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல நேரங்களிலே இதன் மூலமாக சில இடர்பாடுகளை சந்தித்தும் மக்களிடையே, குறிப்பாக பாமரர்களிடையே இது குறித்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தையும் இந்திய அரசு அறிந்து கொண்டது. அதனால் பல்வேறு சவால்களையும் சந்தித்து முடித்து 1988ஆம் ஆண்டு இந்திய அரசு ஒரு மிக முக்கிய முடிவை எடுத்தார்கள். அதாவது எதிர்வரும் சில ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும், அனைத்து மாநிலங்களிலும், கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் எந்த பேதமும் இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும், பிறக்கும் குழந்தைகள் எல்லோருக்குமே அவர்கள் பிறந்த காலத்திலிருந்து 5ஆம் வயது வரையில் குறிப்பிட்ட இடைவெளியிலே தடுப்பூசிகளை பிரபல்யப்படுத்தி அந்த தடுப்பூசிகளின் மூலமாக குழந்தைகளை தாக்கக்கூடிய நோய் வகைகளிலிருந்து அவற்றை எதிர்க்கும் திறன் அந்த குழந்தைகளின் உடலிலேயே தோன்றும்படியாக ஒரு தடுப்பூசியை பிரபல்யப்படுத்த வேண்டும். அதை கட்டாயமாக்கி எல்லா குழந்தைகளுக்கும் தர வேண்டும். இதை மக்கள் எதிர்க்காதபடிக்கு அவர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று இதற்காக வேண்டி பல கோடி ரூபாய் செலவும் செய்து மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த தொடங்கினார்கள். இது இந்த வகையில் பிரபலமடைந்தே வர 1995ஆம் ஆண்டு இதற்கான திட்ட வரையறைகள் எல்லாம் செய்யப்பட்டு அந்த ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி இந்த திட்டத்தின் முதல் நோக்கமாக முதலில் பிறந்த குழந்தைக்கு போலியோ தடுப்பூசி இடப்பட்டு அதிலிருந்து தொடங்கி இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் எங்கே பிள்ளை பேறு வாய்த்தாலும், மகப்பேறு மருத்துவமனைகள் எந்த கிராமத்தில் எங்கே பிள்ளை பெற்றாலும் அந்த இடத்தில் பிறந்த குழந்தையை பிறப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றால் அடிப்படையாக தரவேண்டிய தடுப்பூசிகள் தரப்பட வேண்டியிருக்கும் என்று ஒரு திட்டமாகவே அதை நிச்சயம் செய்தே ஆக வேண்டும் என்று சட்டமாக நிறைவேற்றினார்கள். இதன் மூலம் சற்றேறக்குறைய 12 முதல் 15 வகையான நோய்கள், தொற்று நோய்கள் உட்பட குழந்தையின் நுரையீரல் வளர்ச்சி, கண் பார்வை என்று பல்வேறு உடல்நலக் கோளாறுகளிலிருந்தும் காக்கும் விதமாக தடுப்பூசிகள் அதற்கென்று வடிவமைக்கப்பட்டு அது இந்தியாவின் எல்லா கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் அவசியமாக இருக்கும்படியாகவும் செய்து, தடுப்பூசிகளை வடிவமைப்பது ஒரு நிலை என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை மக்களிடையே பரப்புரை செய்வது ஒன்று என்றால் அது எல்லா இடத்திலும் இருக்கும்படியாகவும் செய்ய வேண்டும். அதனால் ஒவ்வொரு இடத்திலும் அரசினர், தனியார் மருத்துவமனைகளிலே, பிள்ளை பேறு மருத்துவமனைகளிலே, தொடக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று எல்லா பகுதிகளிலும் இந்த மருந்துகள் இருக்கும்படியாக செய்து அதை கொண்டு எங்கே பிள்ளை பேறு வாய்த்தாலும் உடனடியாக அந்த குழந்தைக்கு அடுத்தடுத்து தரப்பட வேண்டிய சொட்டு மருந்து குறித்தும் தடுப்பூசி குறித்தும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. அதனால் அப்போதிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி தடுப்பூசி தினமாக தேசிய அளவிலே நாம் கொண்டாடி வருகிறோம். இதன் மூலம் இந்தியாவில் பெரிய அளவிலே இது தொடங்கப்பட்டு சற்றேறக்குறைய 30 ஆண்டுகள் ஆகியிருக்கும் இந்த வேளையிலே மிகப்பெரிய அளவில் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய நோய்கள் இங்கே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது எல்லோருக்கும் தரப்பட வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்து இலவசமாகவே வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வருகிறது. இதற்காக வேண்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு வார நிகழ்ச்சியாகவே இது கொண்டாட்டங்களோடு சேர்ந்து, கொண்டாட்டம் என்று சொன்னால் மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக காணொளிகள், நாடகங்கள், தெருக்கூத்து முதலிய பல்வேறு கலைகளின் மூலமாக மக்கள் கூடக்கூடிய பகுதிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களிலெல்லாம் இதற்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே வரக்கூடிய குழந்தைகளிடம், தாய்மார்களிடமும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுப்பதின், தடுப்பூசி இடுவதின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி அவர்களுக்கான பதிவு அட்டையை அங்கேயே வழங்கி விடுகிறார்கள்.
2025ஆம் ஆண்டிற்கான தேசிய தடுப்பூசி தினத்திற்கான கருப்பொருளாக மனிதனால் ஆகக்கூடியதுதான் எல்லா குழந்தைகளுக்கும் தடுப்பூசி இடுவது என்பது கருதுகோளாக கொண்டு இதை வைத்து இங்கே மிகப்பெரிய அளவில் இதன் முக்கியத்துவம் பேசப்பட்டு, குறிப்பாக குழந்தைகளை பாதிக்கக்கூடிய தொற்று நோய்களிலிருந்து குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு எதிர்வரும் காலத்தில் இந்தியா நல்ல சுகாதார வளத்தோடு கூடிய ஆரோக்கியத்தோடு கூடிய மனிதர்களாலான நாடாக அறியும்படியாக ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இதுபோன்ற மருத்துவ வகைகள், மருத்துவ முன்னேற்றங்கள் இவற்றை கூட நாம் இறைவனுடைய அருளால் விளைந்தவைகளாகத்தான் பார்க்கிறோம். குழந்தைகளுக்கான தடுப்பூசி தினம் என்று இது முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்பட்டாலும், இதே நேரத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக உலகமே தன்னுடைய சுழற்சி வகைகளிலிருந்து நிறுத்தப்பட்ட அளவிற்கு 2020 தொடங்கி சற்றேறக்குறைய அடுத்த 2-2.5 ஆண்டுகள் இங்கே கொரோனா நோய் தொற்றாலே பல்வேறு இடர்பாடுகளையும் உலக நாடுகளெல்லாம் சந்தித்ததை நாம் நினைவு கூறுகிறோம். சற்றேறக்குறைய 1.5 ஆண்டுகள் கழித்து அதற்கும் கூட தடுப்பூசிகளின் மூலம்தான் உடம்பு இயல்பாகவே அந்த நோய்க்கு காரணமான நுண்ணுயிர்கள், கிருமிகளை அதை எதிர்த்து போராடி உடம்பு பலப்படுத்திக் கொள்ளும் அளவிலே தடுப்பூசிகள் கண்டடையப்பட்டு, அதிலும் கூட இந்திய திருநாடு பல்வேறு உலக நாடுகளுக்கும் அந்த தடுப்பூசியை, மருந்தை இலவசமாக பரிசாக வழங்கி சிறப்பித்ததையும் இந்த தினத்திலே நாம் பெருமையோடு நினைவு கூறலாம். ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்தி அதன் மூலமாகத்தான் நாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர முடியும். கல்வியும் செல்வமும் நாம் எத்தனை சேர்த்தாலும் அதை கொண்டு நாம் அடையக்கூடிய இன்பத்திற்கு உடல் ஆரோக்கியம் அடிப்படை விஷயமாக இருக்கிறது. அதன் முக்கியத்துவத்தை அறிந்து மருத்துவத்துறையிலே இந்திய திருநாடு மிகப்பெரிய அளவில் உலகிற்கு வழிகாட்டி ஆகுவதற்கு இப்படி ஒரு தினத்தை கொண்டாடி அதனுடைய முக்கியத்துவத்தை நினைவிருத்துவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.